சுப்பு வாங்க சமதி வாங்க. எப்படி வாங்க சூர்யா. நீங்க எல்லாம் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? இப்பவே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. என் பேரை எங்க? முதல்ல என் பேர்னு தூக்கிட்டு வா. இத பாக்க நான் எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்பவே போய் தூக்கிட்டு வரேன். இந்தாம்மா இதெல்லாம் எடுத்து வைங்க. எதுக்குமா இதெல்லாம்? நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்ன? இதை விட எனக்கு என்னம்மா சந்தோஷம்? என் பேர்னுக்காக நான் என்ன வேணும்னாலும் வாங்குவேன். நீ என்ன சொல்றது இதெல்லாம்? சரிதான். இவ்வளவு தாங்க வேணும். உறவோட பெருசு வேற என்னங்க இருக்கு? ஆண்டவன் இன்னைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு நான் வேண்டாத நாளே இல்லைங்க. இந்த குழந்தை மூலமா இனிமே நல்லது நடந்தா சரி. அப்ப பாரு சூர்யா, இந்தாங்க நம்ம குழந்தை. முடிங்க சூர்யா, அப்பா கிட்ட போடா. காயத்ரி, காயத்ரி, நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் போடு. மாமா இத புடிங்க. நல்லா இருக்குல்ல உனக்கு Dress? வா 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 வா, சூப்பரா இருக்கே. அத்தை, குழந்தை ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுங்களேன். கொடுங்க. எங்க தூக்கிட்டு போற? திருஷ்டி போட்டு வைக்க மறந்துட்டேன். போய் வச்சிட்டு வந்துறேன். ஆமாமா, பெரிய திருஷ்டி போட்டா அவ என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. போ போ போ. ஏய் குட்டி பையா, பாத்துமா. காயத்ரி நீயும் போமா. இந்தாங்க. என்னங்க கேக் ஓபன் பண்ணுங்க. மெழுகுவர்த்தியை வைங்க. இன்னொரு கேண்டில் எங்கங்க? உன்னை முதல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லையே. நீயா எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என் குழந்தைக்கு எதுக்கு நீ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த? நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ நான் போட்டு விடுவேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு காயத்ரி, உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சு போன விஷயம். இனிமே நான் பழச எதை பத்தியும் பேசுறதுக்கு தயாராவே இல்லை. இவன் என் குழந்தை, வந்திருக்கிறது என்னோட புருஷன். என் அத்தை, என் மாமனார், பொருத்தமில்லாத விருந்தாளிய நீ வந்து சேர்ந்திருக்க. உன்னை நான் வானும் கூப்பிடல, ஆனா ஏன் வந்தேன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அது ஒன்ன நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. இங்க பாரு, இப்ப நாங்க எங்க குழந்தைக்கு கேக் கட் பண்ண போறோம். அந்த இடத்துல வந்து நிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். எனக்கு பிடிச்சவங்க, என் சொந்தக்காரங்க, என்ன மதிக்கிறவங்க மட்டும் அங்க இருந்தா போதும். உனக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. அதையும் மீறி நீ வந்தனா அசிங்கப்பட்டு போவ. புரிஞ்சு நடந்துக்கோ. வாடா, நாம போலாம். சட்டைய பாரு. செல்லக்குட்டி, செல்லக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. எப்படி பாக்குறாங்க? அழகா இருக்காங்க. சமதி ஆரம்பிச்சிடலாமா? எங்க ஆரம்பிச்சனால ரெடிப்பா. இல்லப்பா, கேண்டில் போட்டு வைங்க. சரி 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 சரி, இங்க பாருங்க. குழந்தை கை பிடிச்சி கேட்க விட்டு. சூர்யா, வாங்க சூர்யா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க பாருங்க. வாங்க சூர்யா. வாங்க. இருக்கட்டும்ன்றேன்ல. வாங்க மாப்ள. வா, வந்து நில்லு. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. அப்பா கிட்ட போ. அப்பா பாருங்க.
இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே பாருங்க சேர்ந்து இல்ல சேர்ந்து சுப்பு சூர்யா புடிங்க சூர்யா. சுப்பு 2 பேரும் சேர்ந்து விட்டுங்க. கட் பண்ணுங்க சூர்யா. Happy birthday to you. இங்க பாரு இங்க பாரு. கேக் கட் பண்றாங்க பாரு. கேக் கட் பண்ணியாச்சு. சரி விடு. சரி பாரு. சூர்யா பாப்பா கூட்டுங்க. சின்ன பீஸா. இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. அங்க பாரு. அத்தை நீங்க ஊட்டுங்க. குடுமா. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை 2nd ரேங்கில் இருக்குது. சொல்லுங்க மல்லிகா, என்னால இப்ப எதுவுமே விவரமா சொல்ல முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து நிப்பேன். நீ கிளம்பி வர. ஏ நாம எங்கேயாச்சும் வெளியே போறோமா? ஆமா, வெளியில தான் போறோம். ஆனா 1 நாள் 2 நாள் இல்ல, நிரந்தரமா தனியா போறோம். தனி கொடுத்து நடத்த போறோம். சந்தோஷமா வாழ போறோம். ஏங்க இப்படி பேசுறீங்க? 48 நாள் விரதம் இருந்து உன் 48 நாள் விரதமும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ஏய், உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். யாரோ ஒரு ஜோசிக்காரன் சொன்னான்றதுக்காக கேவலம் ஒரு மூட நம்பிக்கைக்கு அடிபணிஞ்சு இப்படி 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கிறது அசிங்கமா இல்ல? இல்லங்க, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மூட நம்பிக்கை அது இதுன்னு நீங்க என்ன சொன்னாலும் காலங்காலமா இருந்துட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விலக்கி வைக்க முடியாது இல்லையா? இது பாருங்க, 48 நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. மனசு நிறைய நீங்க இருக்கீங்க, எனக்கு அது போதும். உங்க நினைப்பு கொடுக்காத சந்தோஷத்தையா உங்க கூட இருக்கும்போது கொடுத்துற போது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. இங்க பாரு, நான் வெட்டி கதை பேசலாம் தயாரா இல்ல. நான் ஒரு முடிவோட தான் உங்ககிட்ட இதை சொல்றேன். கரெக்டா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து நான் நிப்பேன். நீ அங்க கிளம்பி வர. நம்ம கிளம்புறோம், அவ்வளவுதான். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது பாருங்க, நீங்க இதை பத்தி உங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? இங்க பாரு, இதை பத்தி யார்ட்டுமே பேச வேண்டிய அவசியமும் இல்ல, பெர்மிஷன் கேட்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. இங்க பாரு மல்லிகா, நான் வாழ போறது உன்னோட. இதுல நீ வரியான்றது மட்டும் தான் முக்கியமே தவிர இதுல மத்தவங்க பேசுறதுக்கு இடமே இல்ல மல்லிகா.
ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லையேங்க. என் மேல அன்பு இருந்ததுன்னா நீ கிளம்பி வர. ஒரு வேளை நீ வரலன்னு வை, நாளைக்கு காலையில் நான் செத்துட்டேன்ற நியூஸ் உன்னை வந்து சேரும். நான் போனை வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. உன்னை முதல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லையே. இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். அப்பா. அம்மாடி காயத்ரி, நல்லா இருக்கியா? அம்மாடி காயத்ரி, என்னாச்சுமா உனக்கு? ஏமா அழுகுற? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நான் தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே என் மேல கோவம் வருதுப்பா. என்னம்மா அது? என்னென்னமோ பேசுற? இங்க பாருமா, என்னாச்சு உனக்கு? அப்பா நான் கேக்குறேன்ல, சொல்லுமா. அப்பா, இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே. எல்லாரும் சுப்பு வீட்டுல அதை கொண்டாடினாங்க. நான் போக வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா சூர்யா தான் என்னை கட்டாயப்படுத்தி என்ன அங்க கூட்டிட்டு போனாரு. ஆனா போன இடத்துல என்னம்மா அது? இதுக்கு போய் சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. நான் ஒன்று சொல்லவா? இன்னும் 2 நாள்ல நான் உன் வீட்டுக்கு வர்றேன். உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கு போகும்போது உன்னை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு 4 நாளைக்கு அங்க வந்து இருந்தீங்கன்னா உனக்கும் மன அமைதியா இருக்கும்ல, சரியா? சரிப்பா. யாராவது இப்படி கூப்பிட மாட்டாங்களான்னு தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். அம்மாடி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் 2 நாள்ல வர்றேன்னு சொல்லிட்டேன்லம்மா, அழக்கூடாது, சரியா? சரிப்பா. என்னாச்சு காயத்ரி? ஏன் பாதிலே அங்க இருந்து வந்துட்ட? உனக்கு நான் எவ்வளவு தடவை ஃபோன். காயத்ரி, ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஒண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி இருக்க மாட்டேன். அங்க என்னமோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு? ஐயோ, ஒண்ணும் இல்ல சூர்யா. லேசா தலை வலிச்சது, அதான் கிளம்பி வந்துட்டேன். தலைவலியா? என்ன வந்ததும் வராததுமா அவன்கிட்ட ஏதோ போட்டு கொடுத்துட்டு இருக்க? மா, நீ சும்மாரு. நான் தான் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம், விருப்பம் இருந்தா மட்டும் வந்தா போதும்னு சொன்னனா இல்லையா? நீயே அங்க வந்துட்டு பாதியில கிளம்பி வந்தா என்னமா அர்த்தம்? இத பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். மா, சூர்யா, சூர்யா, சூர்யா வேணாம் ப்ளீஸ். சாரி காயத்ரி, எங்க அம்மா பேசிட்டு போனதுல ஏதாவது தப்பா இருந்தாலும் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சூர்யா பரவாயில்ல.
மல்லிகா போன் எடு மல்லிகா. மல்லிகா மல்லிகா மல்லிகா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வாங்க மாப்ள. நீ என் பொண்டாட்டி தானே? எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குல்ல. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணல, அதை கட்டளையா கூட சொல்லலாம்ல. இதெல்லாம் செய்யலாமா கூடாதுன்னு வாயை திறந்து சொன்னதானே நல்லா இருக்கும். ஐயோ மாப்ள, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் மல்லிகா, உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. இப்ப எதுக்கு அழுகுற? இங்க பாரு, நான் உன்கிட்ட கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், என் கூட கிளம்பி வா. வேற எதையும் உன்கிட்ட கேட்கல. இந்த ஒரு வார்த்தைக்கு உன்னால மதிப்பு கொடுக்க முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்லு. ஐயோ மாப்ள, எனக்கு நீங்க பேசுறதே புரியல மாப்ள. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நான் இவகிட்ட என்னன்னு கேக்குறேன். தேவை எனக்கு இதெல்லாம்? இதை விட ஒரு மனுஷன் கேவலப்பட்டு போக முடியுமா? எனக்கு இந்த சாமி, பூதம், சடங்கு, மூட நம்பிக்கை இது மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்க அத்தனை பேர் முன்னாடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன்ல. எனக்கு உன்னை பிடிச்சது, உன்னோட வாழ பிடிச்சது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சது. உன்னை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன். என்னோட உன்னால வர முடியுமா முடியாதா? துர்கா, மாப்ள என்னமா பேசுறாரு? உனக்கு ஏதாவது புரியுதா? இவையும் பதிலே சொல்லாம அழுதுகிட்டு இருக்கா. அத்தை, நீங்க பதட்டப்படாம இருங்க, நான் விசாரிக்கிறேன். மல்லிகா, என்ன பிரச்சனை உனக்கு? உங்ககிட்ட பேசியெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. இத பாருங்க, நான் இப்ப உங்க பொண்ணை என் கூட கூட்டிட்டு போறேன். நாங்க 2 பேரும் தனி கொடுத்தன நடத்த போறோம். எங்க வாழ்க்கையை நல்ல விதமா நாங்க ஆரம்பிக்க போறோம். உங்க இந்த முட்டாள்தனமான ஜோசியம், ஜாதகம், கட்டம் இந்த மாதிரி எது மேலே எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஜோசியக்காரன் சொன்னதை நம்பிக்கிட்டு எங்க வாழ்க்கை கெடுத்துக்க நாங்க தயாரா இல்லைங்க. நீ வா மல்லிகா. ஐயோ மாப்ள, வேண்டாம் மாப்ள, தயவு செஞ்சு சொன்ன பேச்சு கேளுங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு தம்பி. ஜோசியத்தெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்றது வேற, ஆனா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றப்போ அதை மீறி இப்படி பண்ணக்கூடாதுப்பா. மாப்ள, ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் மாப்ள. உங்க அம்மா சரின்னு சொன்னா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? என்ன இப்ப நீங்க மல்லிகாவை என் வீட்ல இருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு விபரீதம் ஆயிடும். என்னங்க விபரீதம் ஆயிடும்?
எங்க அம்மா வந்து மிரட்டுவாங்களா? கேட்டா சொல்லுங்க, என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. அப்படி இல்ல மாப்ள, என் வீட்டுக்காரர் வேற இப்ப வீட்ல இல்ல. அவரு வந்துட்டுமே, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. எனக்கு யாரோட அனுமதியை கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, கட்டாயமும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நில்லுங்க. இல்ல நிரந்தரமா நாங்க 2 பேர் பிரிய வேண்டியது வரும். தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்மதுரை, what's your next plan? நான் கிராமத்திலே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.